ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஓல்டு இன்விடேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெட்டிங் கிஃப்ட் என்வலப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த இன்விடேஷனுடைய இந்த பின்னாடி பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டிசைன்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது லென்த் வந்து 19 சென்டிமீட்டரும் வித் வந்து 18 சென்டிமீட்டரும் இந்த அளவில் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் இந்த லென்த்தில் வந்து ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 13ல் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு மார்க் பண்ணியிருக்கிறதையும் நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். இந்த மேலே இருக்க பார்ட் 6 சென்டிமீட்டர், சென்டர் பார்ட் 7 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் திரும்ப பாட்டமில் இருக்கிறதும் 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த அளவு தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த காயின் யூஸ் பண்ணி சும்மா அந்த மாதிரி கர்வாக அந்த டிசைன்ஸ் நான் பண்ணிக்கிறேன். இதே டிசைன் இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்க்கு இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்விடேஷன்லேயே வந்து ஒரு சின்ன பீஸ் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு அளவு 3x7 சென்டிமீட்டர், ஸோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு 2 பீசஸ் தேவை. இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சைடில் மட்டும். இப்போது இதோடைய ஒரு சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக இதோடைய சென்டர் பார்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பேஜ் எடுத்து அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் ஒட்டிடலாம். இது நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி என்வலப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது விஷஸ் எழுத போகிறோம் இல்லை நேம் எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதோடைய சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் லைட் கலர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே ஒட்ட வேணாம், அதுக்கு மேலேயே அப்படியே எழுதிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஏதாச்சும் நம்ம டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப்ட் ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்த இன்விடேஷன்லேயே குட்டி குட்டியாக ஏதாவது டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா, பிரிண்டட் டிசைன்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ டெக்கரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வெட்டிங் கிஃப்ட் என்வலப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி கூட மேலே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஓல்டு இன்விடேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.